ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது குறித்து மனச்சான்று உள்ளவர்கள் பதிலளிக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சென்னை பல்லாவரம் அருகே அனகாபுத்தூரில் நீர்நிலைகளை ஆக்கிரமித்ததாக கூறி 500 வீடுகளை போலீசார் பாதுகாப்புடன் அதிகாரிகள் அகற்றினர். இதனையடுத்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சீமான் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆக்கிரமிப்புகள் என்று கூறி ஏழை மக்களின் வீடுகளையே மட்டும் குறிவைத்து அகற்றுவது நீதியா என்றும் சீமான் தெரிவித்தார். மக்களினுடைய கண்ணீர்லையும் அவங்களுக்கு கவலை தோய்ந்த அந்த கதறலையும் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கணும். இவங்க ஆகுன்னா அதிகாரத்தில் இருக்கிறவங்க நீதிமன்றத்தை காரணம் காட்டிடணும். உங்களுக்கு தெரியும், மனச்சான்று உள்ள பல பேருக்கு பல நீதிமன்றங்களே நீர்நிலையில் தான் கட்டப்பட்டு, குறிப்பாக மதுரை உயர்நீதிமன்றம் கிளை, திருவள்ளூர் நீதிமன்றம், பல இடங்கள், பல அரசு குடியிருப்பு, பல்வேறு கோட்டமே. ஒரு ஏழை எளிய மக்கள்னா அவங்களுக்கு குரல் இல்லை, அதிகார வலிமை. பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்லை பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிடுவோம். எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். இல்லை அரசியல் இல்லை, அதிகார ஆதரவு இல்லைன்னு கை வச்சு தூக்கி எடுத்து போட்டு, இதுதான் எங்கள் மூதாதை அல்லல் பற்று ஆற்றாது அழுத கண்ணீர் என்றோ செல்வத்தை தேய்க்கும் படைங்கிறான். உலகத்திலேயே வலிமையான கூர்மையான ஆயுதம் ஏழை மக்களின் கண்ணீருங்கிறான். கண்ணீர் தான் உலகத்திலே கூர்மையான ஆயுதம்ங்கிறான். அதுவும் ஏழை எளிய மக்கள், குறிப்பாக பெண்கள் கதறிய வடிக்கிற அந்த கண்ணீர் தான் மிக கூர்மையான ஆயுதம். அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு ஆட்சியாளர்கள் செய்யணும். சும்மா வாக்கு வாங்கும்போது ஒன்று பேசி வாங்குறது, அப்போல்லாம் இந்த ஆக்கிரமிப்பு ஒரு அடிப்படை. அப்போ உள்ள அதிகாரிகள் தவறு பண்ணிட்டாங்கங்கிறாங்க. நீங்கள் பட்டா கொடுத்துருக்குறீங்க, குடிமனை உரிமை கொடுத்துருக்குறீங்க, பிறகு ஏன் இடிக்க வர்றீங்கன்னா அன்னைக்கு இருந்த அதிகாரி தப்பன, அரசு தப்பனிருச்சுன்னு. செங்கல்பட்டு மாவட்டம் அனகாபுத்தூரில் ஆக்கிரமிப்பு குடியிருப்புகளை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடிய பொதுமக்களை குண்டுகட்டாக போலீசார் அப்புறப்படுத்தினர். 60 ஆண்டுகளாக அங்கு தலைமுறையாக வாழ்ந்து வந்த குடும்ப பெண்கள் தங்கள் வீட்டை விட்டு வெளியேறுவதை எண்ணி கண்ணீர் விட்டு கதறி எழுத காட்சி காண்போரை கலங்க செய்தது. அப்போது அங்கு கூடியிருந்த இளைஞர்களை போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றபோது தவறுதலாக வாய் பேச முடியாத காது கேளாத மாற்றுத்திறனாளி இளைஞர் ஒருவரை அழைத்து சென்றதால் பொதுமக்கள் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.